ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன் பிக்சர்ஸ் ஓனருமான கலாநிதி மாறன் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இவர் சன் பிக்சர்ஸ் கீழே ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனுக்கு சென்னையில் ஜூலை 24, 1964 பிறந்தாரு. இவர் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் பேரனும் கூட. இவரு குடகு பகுதியை சேர்ந்த காவேரி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு காவ்யா மாறன் அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. இவர் தற்போது இந்திய பிரீமியர் லீக்கில் சன்ரைஸ் ஹைதராபாத் அண்ட் தென்னாப்பிரிக்கா T20 லீக்கில் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்ற 2 கிரிக்கெட் உரிமையாளர்களின் தலைவராக இருக்காரு. இவர் சென்னை டான் போஸ்கோவில் பள்ளி படிப்பை முடிச்சாரு. அதுக்கப்புறமா சென்னை லயோலா காலேஜ்ல வணிகத்தில் பட்டப்படிப்பை முடிச்சாரு. அமெரிக்காவில் ஸ்கிரான் பல்கலைக்கழகத்தில் MBA பட்டப்படிப்பை முடிச்சாரு. 2023 வருஷத்திலேயே நிலவரப்படி அவரின் நிகர மதிப்பு 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துச்சு. அடுத்ததா இவருடைய கெரியரை பத்தி பார்க்கலாம். இவர் பென்சில்வேனியாவில் இருக்கிற கிராண்டன் பல்கலைக்கழகத்துல MBA பட்டம் வாங்க அமெரிக்காவுக்கு போனாரு. அங்க கிடைக்கும் சேனல்களால அவர் ஈர்க்கப்பட்டாரு. அதே டைம்ல இந்தியாவுல துர்ஷன் ஏகபோகத்தின் ஒரு பகுதியா ஒரு டெலிவிஷன் சேனல் மட்டும் இருந்துச்சு. அவர் MBA பட்ட படிப்பு முடிச்சதும் 1987 இந்தியாவுக்கு வந்தாரு. அதுக்கப்புறமா அவரது குடும்பத்தின் சிறிய வெளியீட்டு நிறுவனத்துல ஒர்க் பண்ணாரு. அதுல ஒரு வாராந்திர பத்திரிகையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1990 அவரு தமிழ் பூமாலை அப்படின்ற மாதாந்திர வீடியோ பத்திரிகையை தொடங்கினாரு. அதுல பொது நூலகத்துக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் சுமார் 200 திருட்டு பிரதிகள் தயாரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவரு ஏப்ரல் 14, 1993 சன் டிவி நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. சன் டிவி ஏப்ரல் 24, 2006 அன்னைக்கு பம்பாய் பங்கு சந்தையில் 10% பங்கு மூலதனத்திற்கு 133 மில்லியன் திரட்டியதன் மூலம் பட்டியலிட்டாங்க. இதுதான் அவரை மில்லியன் தரவரிசையில் முதலிடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்ப இருந்த அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவருடன் ஒரு வட்ட மேஜையில் கலந்து கொண்ட சில பிரதிகளில் இவரும் ஒருத்தரா இருந்தாரு. அதுக்கப்புறம் CNB அண்ட் எர்ன்ஸ்ட் அண்ட் யங் இவற்றில் இருந்து இளம் தொழிலதிபர் விருதுகளை வாங்கியிருக்காரு. மேலும் அவரை போர்ப்ஸ் பத்திரிகையில் அவரை தென்னிந்தியாவின் தென்காசி மன்னன் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. சொந்தமான சேனல்கள் தென்னிந்தியாவில் ரொம்பவுமே பிரபலமான வெற்றிகரமான சேனல்களில் சில சேனலாக மாறுச்சு. சன் டிவி அதன் சொந்த பூமி நிலையத்தை அமைத்த நாட்டின் முதல் சேனல் இது. அதுக்கப்புறமா ஜூன் 2010 அவரு மில்லியனர் முதலீட்டாளர் வில்பர் ரோஸ் அண்ட் விளம்பரதாரர் பூபேந்தியா கன்சாக்ரா அவரிடமிருந்து ஸ்பைஸ் ஜெட்டில் 37% பங்குகளை அவரின் தனிப்பட்ட திறனிலும் அவரின் விமான நிறுவனமான KL ஏர்வேஸ் மூலமாகவும் வாங்கினார். அவர் 50%க்கும் அதிகமாக அதிகரித்தது. அதுக்கப்புறமா மாறனும் அவர் மனைவி காவேரியும் 2014 தலா 62 கோடி US 7.3 தொகுப்புடன் இந்திய நிர்வாக ஊதிய அட்டவணையில் அதிகமாக சம்பளம் வாங்கும் வணிக நிர்வாகியாக இடம்பெற்றாங்க. பிப்ரவரி 24, 2014 அன்னைக்கு விரிவான நிறுவனம் பெரிய இழப்புகளை ஏற்கொண்டதுனால மறுசீரமைப்பு அண்ட் மறுசுழற்சி திட்டத்தில் ஒரு பகுதியா ஸ்பைஸ் ஜெட்டில் அவரின் பங்குகளை விமான நிறுவனத்தின் இணை நிறுவனர் விஜய் சிங்கிற்கு வித்துட்டாரு. 2023 அவர் 77வது பணக்காரராக இருந்தாரு. அவரின் நிகர மதிப்பு 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதே வருஷத்துல அவரின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் படத்தை தயாரிச்சு 2023 அதிக வசூல் செஞ்ச படமாக மாறிச்சு. அடுத்ததா இவரு சன் பிக்சர்ஸ் மூலம் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பார்க்கலாம். இவர் முதல்ல 2010 ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் பச்சன், டேனியல் டென்ஜோபா, சந்தானம், கருணா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச இந்த படத்துல ரஜினிகாந்த் ஒரு விஞ்ஞானியாகவும் அவர் உருவாக்கிய ஒரு ரோபோவாகவும் இரட்டை வேடத்துல நடிச்சாரு. சங்கர் எழுதி டைரக்ட் பண்ண அறிவியல் புனைக்கதை அதிரடி படமான எந்திரன் அப்படின்ற படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது SR ராஜ்மான். இந்த படம் சிட்டி அப்படின்ற அவரின் அதிநவீன ஆண்ட்ராய்டு ரோபோவை கட்டுப்படுத்த வசீகரன் அப்படின்ற விஞ்ஞானி சந்திக்கிற போராட்டங்களை சுற்றி வரும் ஸ்டோரியா தான் படமா எடுத்திருப்பாங்க. இந்த படம் அக்டோபர் 1, 2010 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் அதே டைம்ல ரொம்பவுமே விலை உயர்ந்த இந்திய படமா இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதும் பொதுவாகவே பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் 2010 அந்த வருஷத்திலேயே அதிகம் வசூல் செஞ்ச இந்திய படமா இருந்துச்சு. மேலும் இந்த படத்துக்கு 2 தேசிய திரைப்பட விருதுகள், 7 விஜய் விருதுகள், 2 திரை விருதுகளை வென்றுச்சு.
இந்த படம் எந்திரனை தொடர்ந்து 2.0 அப்படின்ற தனித்த தொடர்ச்சி 2018க்கு பின்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2018ல விஜய், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி சரத்குமார் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச ஏ.ஆர். முருகதாஸ் டைரக்ட் பண்ண பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியான சர்க்கார் அப்படின்ற படத்தை கலாநிதி மாறனின் சன் பிக்சர்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல ஒரு கார்ப்பரேட் ரவுடி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்க அமெரிக்காவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனா அவரின் வாக்கு ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சி இது தேர்தல் மோசடிக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அவரின் உயிருக்கும் நல்ல பேருக்கும் எதிரா பல முயற்சிகளை செஞ்சு அந்த நிலையில தேர்தல்ல ஒரு கட்சியை காப்பாற்ற அரசியல்வாதியாக போராடுறாரு. இந்த படத்தின் முதல் படப்பிடிப்பு ஜனவரி 18ல தொடங்கி முருகதாஸ் 3வது முறையா விஜயுடன் சேர்ந்து சர்க்கார் படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படம் விஜயின் 62வது படமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு தற்காலிகமா தளபதி 62 அப்படின்ற தலைப்பை வச்சிருந்தாங்க. இந்த படம் நவம்பர் 6, 2018ல தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு மிக்சிவான ரிவ்யூவும் பாசிட்டிவான ரிவ்யூவும் வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தின் ஆடியோ ட்ராக் அண்ட் பிற காட்சிகள் ஜெயலலிதா பத்தின சர்ச்சைகளை சிக்கிய இந்த படம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களின் எதிர்ப்புகளுக்கு வழிவகை செஞ்சுச்சு. இந்த படத்தின் ப்ரொடியூசர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா சில குறிப்புகள் மறைக்கப்பட்டுச்சு. இந்த படம் உலகம் முழுவதும் 243 இருந்து 253 கோடிகள் வசூல் செஞ்சு வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. இந்த படம் தெறி அப்புறமா மெர்சல் இந்த படங்களை தொடர்ந்து அமெரிக்கா பாக்ஸ் ஆபீஸ்ல 1 மில்லியன் வசூலிச்ச விஜயின் 3வது படமா மாறுச்சு. இந்த படத்தின் வெற்றி காரணமா இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகள் 1961 பிரிவு 49 இதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திச்சு. இது ஒரு வாக்காளர் அவரின் பெயரில் வேறு யாராவது வாக்களிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் வாக்களிக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சர்க்கார் பிரான்சின் கிராண்ட் ராக்ஸில் திரையிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2019ல சசிகுமார், சிம்ரன், த்ரிஷா, மேகா ஆகாஷ், மாளவிகா மோகன், மகேந்திரன், பாபி சிம்ஹா இன்னும் பலர் நடிச்ச கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண ஆக்ஷன் டிராமா மூவியான பேட்டா அப்படின்ற படத்தை சன் பிக்சர்ஸ் கீழே இவர் தயாரிச்சிருப்பாரு. இந்த படம் பிப்ரவரி 2018ல தலைவர் 165 அப்படின்ற தற்காலிக தலைப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஏன்னா இந்த படம் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்கும் 165வது படம். இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பு செப்டம்பர் 2018ல அறிவிச்சாங்க. இந்த படம் உத்தரப்பிரதேசம், டார்ஜிலிங் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல படமா எடுத்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது அரவிந்த் ரவிச்சந்தர். இந்த படம் பொங்கல் வாரமான ஜனவரி 10, 2019ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை 160 கோடி பட்ஜெட்ல எடுத்தாங்க. இந்த படம் 219 இருந்து 250 கோடி வசூலிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அதனால எந்த காலத்திலும் அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களின் ஒன்றாக மாறுச்சு. அதுக்கப்புறமா அதே வருஷம் ஓவியா, வேதிகா, நிக்கி தம்போலி, ரிஜாவே அலெக்சாண்டர், கபீர் துஹான்சி இவங்கெல்லாம் நடிச்ச இவங்க கூட சேர்ந்து ராகவா லாரன்ஸ் நடிச்ச ராகவா லாரன்ஸ் எழுதி டைரக்ட் பண்ண ஆர் மசாலா மூவியான காஞ்சனா3 இந்த படத்தை ராகவா லாரன்ஸ் கூட சேர்ந்து சன் பிக்சர்ஸ் அண்ட் ராகவேந்திரா புரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துல ஒரு இளைஞனை பழிவாங்க துடிக்கும் ஒரு பேய் பிடிச்சிருக்கும். இந்த படம் ஏப்ரல் 19, 2019 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தை இந்தியில KS காளி கரிஷ்மா அப்படின்ற பேர்ல டப்பி செஞ்சு எடுத்திருப்பாங்க. இந்த படம் 130 கோடி வசூல் செஞ்சு வெற்றி பெறமா மாறுச்சு. அதுக்கப்புறமா அதே வருஷம் 2019ல சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க லீட் ரோல்ல நடிச்ச பாண்டியராஜ் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் காமெடி டிராமா மூவியான நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற படத்தை சன் பிக்சர்ஸ் பேனரின் கீழே இவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தை மெரினா, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா படங்களுக்கு அப்புறமா பாண்டியராஜன் கூட சேர்ந்து சிவகார்த்திகேயனும் ஒர்க் பண்ணாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது டி இமான். இந்த படம் செப்டம்பர் 27, 2019 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றிகரமான தமிழ் படங்கள் ஒன்றா மாறிச்சு. அதுக்கப்புறமா 2021ல ரஜினிகாந்த், குஷ்பு, மீனா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு, பிரகாஷ் ராஜ் இன்னும் பலர் நடிச்ச சிவா டைரக்ட் பண்ண ஆக்ஷன் டிராமா மூவியான அண்ணாத்தே அப்படின்ற படத்தை இவரு சன் பிக்சர்ஸ் பேனரின் கீழே இவரு ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் அக்டோபர் 2019ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இந்த படத்துல ரஜினிகாந்த் சிவாவுடன் சேர்ந்து ஒர்க் பண்ணாரு. இந்த படம் டிசம்பர் 11, 2019 அன்னைக்கு தொடங்கி செப்டம்பர் 2021
அன்னைக்கு எடுத்து முடிச்சாங்க. இந்த படம் இந்தியாவுல கோவிட்-19 ஊரடங்கு டிசம்பர் 2020க்கு பின்னாடி ரஜினிகாந்தின் உடல்நலை குறைவு பிரச்சனைகள் காரணமா இந்த படத்தின் தயாரிப்பு தாமதமாச்சு. இந்த படத்தை தீபாவளி பண்டிகை அப்ப நவம்பர் 4, 2021 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி படமா மாறிச்சு. அதுக்கப்புறமா 2022ல சூர்யா, வினய் ராய், பிரியங்கா மோகன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச பாண்டியராஜ் எழுதி டைரக்ட் பண்ண டி. இமான் மியூசிக் பண்ண எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் தான் சூர்யாவுடன் சேர்ந்து தயாரிக்கும் இந்த நிறுவனத்தின் முதல் படம். இவங்க சூர்யாவின் 2010ல சிங்கம் அண்ட் 2009ல அயன் இந்த படங்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கோவிட்-19 ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமா 3 மாச காலத்திற்கு படப்பிடிப்பு தாமதமானா கூட படப்பிடிப்பு பிப்ரவரி 15, 2021 அன்னைக்கு தொடங்கி நவம்பர் சென்ட்ரல்லயே முடிச்சாங்க. இந்த படம் மார்ச் 10, 2022 அன்னைக்கு உலக அளவுல தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் உலக அளவுல 63 கோடியில இருந்து 100 கோடி வரை வசூல் செஞ்சுச்சு. அதுக்கப்புறமா அதே வருஷம் 2022ல செல்வராகவன், வி.டி.வி. கணேஷ், அங்கூர் விக்கல், அபர்ணா தாஸ், சதீஷ் கிருஷ்ணன், யோகி பாபு இன்னும் பலர் நடிச்ச நெல்சன் திலீப் குமார் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் காமெடி மூவியான பீஸ்ட் அப்படின்ற படத்தை சன் பிக்சர்ஸ் கீழே இவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் பண்ணாரு. இந்த படம் ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு மக்களிடையே மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியா உலக அளவுல 214 இருந்து 300 கோடி வசூல் பண்ணி வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றி படமா மாறிச்சு. இந்த படம் தமிழ் படத்திற்கான பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை படைச்சிச்சு. இந்த படம் 2022ல அதிக வசூல் செஞ்ச தமிழ் படமாகவும் 2022ல அந்த வருஷத்திலேயே அதிக வசூல் செஞ்ச 10வது இந்திய படமாகவும் எல்லா காலத்திலையும் அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒன்றாகவும் மாறிச்சு. அதுக்கப்புறமா அதே வருஷம் 2022ல தனுஷ், நித்யா மேனன், பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ், ராசி கண்ணா, பிரியா பவானி சங்கர் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச மித்ரன் ஆர். ஜவஹர் எழுதி டைரக்ட் பண்ண ரொமான்டிக் காமெடி டிராமா மூவியான திருச்சிற்றம்பலம் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தை டிசம்பர் 2019ல தற்காலிகமா D44 அப்படின்ற தலைப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஏன்னா இந்த படம் தனுஷ் ஹீரோவா நடிச்ச 44வது படம். அதே டைம்ல அதிகாரப்பூர்வமான தலைப்பு 2021ல அறிவிச்சாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது அனிருத் ரவிச்சந்தர். இந்த படத்தை ஆகஸ்ட் 18, 2022ல தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு விமர்சன ரீதியா பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமாகவும் உலக அளவுல 101 கோடி வசூல் பண்ணி அந்த வருஷத்திலேயே அதிக வசூல் பண்ண படங்களில் ஒன்றாகவும் மாறிச்சு. இந்த படம் தான் தனுஷ் நடிச்ச இதுவரைக்கும் உலக அளவுல அதிக வசூல் செஞ்ச படம். இந்த படம் 70வது தேசிய திரைப்பட விருதுகள்ல 2 விருதுகளை வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா 2023ல ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்ச விநாயகன், ரம்யா கிருஷ்ணா, தமன்னா பாண்டியா, சுனில், யோகி பாபு இன்னும் பலர் நடிச்ச நெல்சன் திலீப் குமார் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் காமெடி மூவியான ஜெயிலர் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் பிப்ரவரி 2022ல தலைவர் 169 அப்படின்ற தலைப்புல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இந்த படம் ரஜினிகாந்தின் 169வது படம். அதே டைம்ல அதிகாரப்பூர்வமான தலைப்பு அதே வருஷம் ஜூன் மாசத்துல அறிவிச்சாங்க. இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் தான் மியூசிக் பண்ணாரு. இந்த படத்தை ஆகஸ்ட் 10, 2023 அன்னைக்கு தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு விமர்சகர்களிடமிருந்து பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா மாறிச்சு. அதுக்கப்புறமா 2024ல தனுஷ், காளிதாஸ், ஜெயராம், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார், சரவணன், திலீப், திவ்யா இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச தனுஷ் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான ராயன் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது A.R. ராஜ்மான். இந்த படம் ஜூலை 26, 2024 அன்னைக்கு உலக அளவுல தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் உலக அளவுல 160 கோடிக்கு மேல வசூல் பண்ணி அந்த வருஷத்திலேயே அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களில் ஒன்றாக மாறிச்சு. அதுக்கப்புறமா 2025ல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான கூலி அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காரு. இந்த படத்திற்கு அதிகாரப்பூர்வ
அறிமுகமான தலைப்பு ஏப்ரல் 2024 அறிவிச்சாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது அனிருத் ரவிச்சந்தர். இந்த படம் ஆகஸ்ட் 14, 2025 அன்னைக்கு உலக அளவுல நிலையான T-Box and 4DX அப்படின்ற வடிவங்கள்ல ரிலீஸ் பண்ணதா திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் திரும்பவும் ஹீரோவா நடிக்கிறாரு. ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு திரும்பவும் இவங்க லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. திலீப் குமார் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் காமெடி மூவியான ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியான ஜெயிலர் 2 அப்படின்ற படத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ்ல ஜனவரி 2025ல ஜெயிலர் தொடர அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. இந்த படத்திற்கும் அனிருத் ரவிச்சந்தர் தான் மியூசிக் பண்றாரு. அவ்வளவுதாங்க இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள். இவர் ப்ரொடியூஸ் பண்ண எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.